பீகார் மாநிலம் சமஸ்திபூர் மாவட்டத்தில் சினிமா படங்களையே மிஞ்சும் அளவிற்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. அரசு பணிக்கு தயாராகி வந்த ஒரு பட்டதாரி இளைஞர் போதை மருந்து கொடுத்து கடத்தப்பட்டு துப்பாக்கி முனையில் கட்டாய திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளார். நடந்தது என்ன பார்க்கலாம். சமஸ்திபூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நிதிஷ்குமார் ஒரு போலீஸ் அதிகாரியாக வேண்டும் என்ற கனவோடு தீவிரமாக படித்து வந்தவர். கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி நூலகத்திற்கு சென்றுவிட்டு திரும்பிய நிதிஷை அவரது நண்பர்களான குந்தன் மற்றும் ராகுல் ஆகியோர் வழிமறித்துள்ளனர். அவர்கள் கொடுத்த குளிர்பானத்தில் சக்தி வாய்ந்த மயக்க மருந்து கலக்கப்பட்டிருந்தது. அதை அறியாமல் குடித்த நிதிஷ் அடுத்த சில நிமிடங்களிலேயே நிலைகுலைந்து சரிந்தார். மயக்க நிலையில் இருந்த நிதிஷை சக்கரஜா அலி கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் ராய் என்பவரது வீட்டிற்கு அந்த கும்பல் கடத்தி சென்றது. அங்கு மயக்கத்திலேயே இருந்த நிதிஷிற்கும் சங்கர் ராயின் மகள் லட்சுமி குமாரிக்கும் திருமண சடங்குகள் தொடங்கின. சமூக வலைதளங்களில் தீயாய் பரவி வரும் வீடியோவில் நிதிஷ்குமார் அமர்ந்திருக்க கூட தெம்பில்லாமல் தலையை தொங்க போட்டு போதையில் இருப்பது தெரிகிறது. குறிப்பாக வர்மாலா சடங்கின் போது மாலையை தூக்கக்கூட முடியாத நிதிஷின் கைகளை மற்றொரு நபர் வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து மணப்பெண்ணின் கழுத்தில் போட வைக்கிறார். திருமணம் முடிந்த கையோடு நிதிஷ்குமார் ஒரு இருட்டறையில் அடைக்கப்பட்டார். சுமார் 24 மணி நேரத்திற்கு பிறகு மயக்கம் தெளிந்த போதுதான் தான் கடத்தப்பட்டு திருமணம் செய்து வைக்கப்பட்டிருப்பதை அவர் உணர்ந்தார். அங்கிருந்து தப்பிக்க முயன்ற அவரை சிறைப்பிடித்த கும்பல் திருமண வீடியோவை காட்டி மிரட்டியுள்ளது. ஆனாலும் சாதுரியமாக செயல்பட்ட நிதிஷ் அந்த வீடியோவை ரகசியமாக தனது பெற்றோருக்கு அனுப்பி உதவி கோரினார். புகார் கிடைத்த சில மணி நேரங்களிலேயே அதிரடி சோதனையில் இறங்கிய பட்டோரி டிஎஸ்பி PK மேதாவி தலைமையிலான போலீசார் நிதிஷை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். பெண் வீட்டார் இது முறைப்படியான திருமணம் என்று கூறினாலும் வீடியோ ஆதாரங்கள் இளைஞர் வலுக்கட்டாயமாக திருமணத்தில் ஈடுபடுத்தப்பட்டதை உறுதி செய்கின்றன என தெரிவித்துள்ளனர். பீகாரில் பகடுவா விவா என்ற பெயரில் நடக்கும் இந்த கடத்தல் திருமணங்கள் ஒரு சமூக சாபமாகவே மாறியுள்ளது. தகுதியான மாப்பிள்ளைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாலும் வரதட்சணையை தவிர்க்கவும் இதுபோன்ற குறுக்கு வழிகளை பெண் வீட்டார் கையாளுகின்றனர். 2009ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை 1000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இதுபோன்று கடத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.